மண்டல வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தில் தொழிற்சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தொழிற்சங்க தலைவர் நாராயணன் திருப்பதி பங்கேற்பு. தாம்பரம் மண்டல வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தில் தொழிற்சங்க பொதுக்குழு நடைபெற்றது. இதில் தொழிற்சங்க தலைவரும் பாஜக மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி கலந்து கொண்டார். பின்னர் PF அலுவலகத்தில் அலுவலக பணியாளர்கள் குறைகளை கேட்டு அறிந்து கொண்டார். பழைய கட்டிடம் அலுவலகம் முழுவதும் எலி தொல்லைகள் அதிகமாக இருக்கிறது. உட்காரவும் உணவருந்தவும் கூட இடமில்லை என பல்வேறு குறைகள் ஊழியர்கள் முன்வைத்தனர். அதனைத் தொடர்ந்து வருங்கால வைப்பு நிதி தாம்பரம் மண்டல அலுவலகம் ஆணையர் ரிதேஷ் பவ்ஷா உடன் ஆலோசனை நடைபெற்றது. இதில் தாம்பரம் மண்டல அலுவலகத்தில் அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடம் கட்டுவதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு கட்டிடம் கட்டப்படும் என முடிவு எடுக்கப்பட்டது. இதனை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று புதிய கட்டிடம் கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் என்று நாராயணன் திருப்பதி உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்தித்த திருப்பதி நாராயணன் கூறும்பொழுது, ஓய்வூதிய அறிவிப்பு, பொங்கல் பரிசு உள்ளிட்டவைகளை திமுக கவர்ச்சிகரமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற அறிவிப்புகளை வெளியிடுகிறது. 4 ஆண்டுகளுக்கு இதை செய்யாமல் இப்பொழுது செய்வதற்கான அவசியம் இது அடுத்த யாரு சமைப்பார்களோ அவர்களுக்கு தான் சுமையாக இருக்க போகிறது. இதுவரையில் பொங்கலுக்கு பரிசு தொகை வழங்காமல் இப்பொழுது வழங்குவதற்கான காரணம் என்ன? இந்தியாவிலேயே அதிக கடன் சுமை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இதுபோன்ற அறிவிப்புகள் மக்களுக்கு விரோதமானதான். ஏனென்றால் மேலும் மேலும் செலவு அதிகரிக்கும் பொழுது வரி சுமை மீண்டும் அதிகரிக்கும். திமுக ஆட்சி அமையும் பொழுது அனைத்து வரிகளும் கட்டணங்களும் உயர்த்தப்பட்டு விலைவாசி உயர்ந்து இதுபோன்ற திமுக ஆட்சியிலிருந்து விலகும் பொழுது விலை ஏற்றமும் வரி அதிகரிப்பும் ஏற்படும். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் அதிமுக அங்கம் வகிக்கிறது. கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான். நாங்கள் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறோம். எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். அதுதான் ஆட்சி அமைக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அது யார் அமைச்சரவையில் பங்கு வைப்பார்கள் என்பது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் என்றார். உடன் பாஜக நிர்வாகிகள் விபின் பாஸ்கரன், நடராஜன், குருநாதன், சிவகலை, ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நான் இன்றைய தினம் இங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்களை, இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளை, மண்டல மேலாளர் உட்பட அனைவரையும் சந்தித்து இந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை கேட்டறிந்து இங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தினந்தோறும் வரக்கூடிய பொதுமக்கள் அனைவரையும் பார்த்து இந்த நிறை குறைகளை கண்டறிந்து மேலும் இந்த அலுவலகத்தை மிக சிறப்பாக திறம்பட நடத்துவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனையையும், இந்த அலுவலகத்திற்கு ஒரு புதிய கட்டிடம், ஏனென்றால் இது மிக பழமை வாய்ந்த ஒரு கட்டிடமாக இருக்கிறது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு எப்படிப்பட்ட கட்டமைப்புகளோடு கூடிய வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது என்பது போன்ற பல விஷயங்களை நாம் இங்கே பேசினோம், கலந்து ஆலோசித்தோம். அதைத் தொடர்ந்து இங்கு இந்த தொழிலாளர்களுடைய இந்த சங்கத்தினுடைய பொதுக்குழு, யூனியனுடைய ஜெனரல் கவுன்சில் நடைபெறவிருக்கிறது. அதற்காகத்தான் இன்று தாம்பரத்திற்கு வந்திருக்கிறேன். உங்களுக்கு எதாவது கேட்கலாம்? இன்றைக்கி பார்த்தீங்க, இந்த ஓய்வு அந்த ஷாப்ஸ் எல்லாம் வந்து நிறைய இடவசதிகள் இல்லை. இப்போ அவங்களுக்கு தேவையான இந்த ஒரு கேன்டீன் இல்லை. உள்ளே வந்து ஒரு குடோன் மாதிரி இருக்குன்னு நிறைய குறைகள் சொன்னாங்க. அதனால் உணவு இருக்குது. அதுக்கு நடவடிக்கை எவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் துறை அமைச்சர்கள் சொல்லி இங்கே இது வந்து உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை. இங்கு இந்த கட்டிடம் மிக பழமையானது. இங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தமிழகத்திலேயே 2வது அலுவலகமாக, அதிக வருவாய் ஈட்டும் அலுவலகமாக இருக்கிறது. ஆனாலும் கூட இங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு உரிய இடவசதியோ அல்லது வசதி வாய்ப்புகளோ இல்லை என்பது உண்மைதான். ஆனால் சில நிர்வாக சிக்கல்களினால் கடந்த சில வருடங்களாக இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. புதிய இடம் ஒன்று பார்த்து அதை கட்டுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது குறித்து நான் ஏற்கனவே அமைச்சரிடமும் பேசியிருக்கிறேன், துறை சார்ந்த அமைச்சரிடம் பேசியிருக்கிறேன்.
அதனால் வரக்கூடிய காலங்களில் கூடிய விரைவில் தாம்பரம் அலுவலகத்திற்கு புதிய நவீன கட்டமைப்புடன் கூடிய ஒரு அற்புதமான ஒரு கட்டிடத்தை உறுதியாக நாம் உருவாக்கி கொடுப்போம். அது இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல, இங்கே வரக்கூடிய பொதுமக்களுக்கும் அது பயனளிக்கும். தமிழக அரசு இந்த ஓய்வூதிய திட்டத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன? இது வருகிற தேர்தல் இது முழுக்க முழுக்க அரசியலுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். தவிர ஏதோ இன்றைக்கே அவங்க கொடுக்க போகிறது இல்லை. அடுத்த வருடம் முதல் தான் இதை கொடுக்க போவதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரியும், உறுதியாக அது ஆட்சிக்கு வரப்போவதில்லை. ஒருவேளை வந்தால் பார்த்து கொள்ளலாம், வராவிட்டால் வரக்கூடிய அரசுக்கு அது தலைவலியாக இருக்கட்டும் என்று எந்த ஒரு செலவினங்களுமே எப்படி வருவாய் ஈட்ட வேண்டும், அதற்கான திட்டம் என்ன என்பதை உறுதியாக மக்கள் முன்னே எடுத்து வைத்துவிட்டு சொல்ல வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் எங்கிருந்து 10,000 கோடிக்கும் அதிகமான வருவாயை ஒவ்வொரு ஆண்டும் பெருக்கப் போகிறார்கள் என்பது குறித்த ஒரு தெளிவான திட்டம் இல்லை. இனிமேல் கடனும் வாங்க முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை, வருவாய் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை. அப்போது இனி டாஸ்மாகினுடைய வியாபாரத்தை அதிகரித்தால் மட்டுமே தான், மேலும் மேலும் குடிகாரர்களை உருவாக்குவதால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். அப்படி பார்த்தால் தமிழ்நாட்டை சீரழிக்கக்கூடிய ஒரு அரசாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அதனால் இது ஒரு வெற்று அறிவிப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். ஜாக்டோ ஜியோ அமைப்பு உள்ளிட்ட இந்த ஆசிரியர் அமைப்புகள்லாம் போய் சிஎம்முக்கு இனிப்பு வழங்கி அதை வரவேற்கிறாங்க. இது அவங்க மத்தியிலே அந்த விழிப்புணர்வு இல்லையா ஆசிரியர்களுக்கு? இல்லை, விழிப்புணர்வு இல்லையான்றது அவர்களுக்கு இது ஒரு நல்ல அறிவிப்பாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் அதைத்தான் நான் சொல்கிறேன். இவர்கள் எது பிராக்டிக்கலோ, எது இயல்பாக முடியுமோ அதை சொல்லாமல் கவர்ச்சிகரமாக எதையாவது செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும் என்று செய்திருக்கிறார்கள். அடுத்த வருடம் முதல் தான் இது அமலுக்கு வரப்போகிறது என்பதை தேர்தல் ஆண்டில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? 4 ஆண்டுகளாக நீங்கள் செய்யாததை இப்பொழுது செய்கிறேன் என்று சொல்வது ஏன்? இதனால் வரையில் 2 வருடங்கள் பணமே கொடுக்கல பொங்கலுக்கு. ஆனால் இப்போ 3000 ரூபாய் திடீர்னு கொடுக்கறதான அறிவிப்பு எதற்காக? வெறும் அரசியலுக்காக. இங்கே கடன், இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கியுள்ள மாநிலம் தமிழ்நாடு என்கிற ஒரு சூழ்நிலையில் இப்படி தொடர்ந்து இந்த அரசாங்கம் மக்கள் விரோதமாக, நான் ஏன் மக்கள் விரோதம் என்று சொல்கிறேன் என்றால், மேலும் மேலும் செலவு என்றாலே மக்கள் மீதான வரி அதிகமாகும். அப்போது வரக்கூடிய காலங்களில் எல்லா விதமான விலைவாசி உயரும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஆட்சி புரியும் போது விலைவாசி உயர்ந்தது, ஆட்சியை விட்டு வெளியேறும் போதும் மக்கள் அதிக விலைவாசியை சந்திக்க போகிறார்கள் என்பதை இந்த அறிவிப்புகள் உணர்த்துகிறது. நேற்று அமித்ஷாஜி சொல்லியிருக்காரு, என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும் சொல்றாரு. இங்கே எடப்பாடி அதிமுக ஒத்த தலைமையில் தான் ஆட்சி அமைக்கும், என்டிஏ கூட்டணியில் அப்படின்றார். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுக இருக்குது. அஇஅதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்குது. அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் இந்தியாவிலே நடைபெற்று கொண்டிருக்குது. பிஜேபி ஆட்சின்னு சொல்லுவாங்க, இப்போ எங்களை கேட்டீங்கன்னா பிஜேபி ஆட்சின்னு சொல்லுவோம். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது. இது எதுவுமே அவரவர்களுடைய பார்வைக்கு வித்தியாசப்படுகிறது, அவ்வளோதான். மக்கள் மத்தியில் ஒரு குழப்பமும் ஏற்படுத்தாது. என்ன குழப்பம் ஏற்படுத்தும்? நான் கேட்பது, திமுக கூட்டணியாக தான் தேர்தலில் நிற்குது, ஆனால் ஆட்சி மட்டும் திமுக அமைக்கும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. திமுக கூட்டணி ஆட்சி தான் நடைபெறுகிறது. திமுக கூட்டணி தேர்தலில் போட்டு வெற்றி பெற்று அதன் பிறகு திமுக ஆட்சி அமைப்பதாக சொல்லப்படுகிறது. இவ்வளவுதானே? ஏன் சோடாங்கர் கூட்டணி ஆட்சி தான் நேற்று கூட சொல்லியிருக்கிறாரு. திருமாவளவன் சூழ்நிலையை பொறுத்து முடிவு செய்யும் பேசியிருக்கிறாரு. ஆனால் இதையெல்லாம் அங்கு சென்று கேட்காதவர்கள் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் அப்படி பேசுவது என்பது என்னை பொறுத்தவரை சரியில்லை. நம்மை பொறுத்தவரையில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். அஇஅதிமுகவினுடைய முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். அதில் யாருக்கா மாற்று கருத்து இருக்குதா? அமைச்சரவையில் பங்கு பெறுவாங்களா? அதுதாங்க, அதை நான் யார் முடிவு செய்யறதுக்கு? அதுதான் நான் சொல்றேன். மக்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப தெளிவு. நாங்கள் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறோம், அந்த கூட்டணி வெற்றி பெறும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அந்த கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணியினுடைய ஆட்சி நடைபெறும். அதில் யார் அமைச்சர்களை பங்கு வைப்பாங்கன்றது
அதுக்கு பிறகு தான் தெரியும். அவ்வளோதான். வேற யாரு அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரா தமிழகத்தில் இன்னும் நேரம் இருக்கிறது, விரைவில் நம்ம எதிர்பார்க்கிறோம். விஜய் கட்சியில் இப்போ தொடர்ந்து எல்லா கட்சியிலேருந்து இருந்து வராங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு புதிய கட்சி, அதனால் பல கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பல கருத்து வேறுபாடுகள்னால இன்னொரு கட்சிக்கு போக தான் செய்வாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கட்சி மாறுவது என்பது வழக்கமாக தமிழ்நாட்டில் நடைபெறுகிற ஒன்று தான். திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன்லாம் போகிற இடம்லாம் பொதுமக்கள் விரட்டி அடிக்கிறதெல்லாம் சம்பவம்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செல்வ பெருந்தகை போகிற இடத்துல கூட அந்த மாதிரி தான் ஆச்சு. சமீபத்தில் சுசீந்திரத்தில் சேகர் பாபுவிற்கும் மனோ தங்கராஜ் அவர்களுக்கும் அதே நிலைமை தான் ஆகிடுது. அதை மறைப்பதற்காக செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு வேறு எது இதெல்லாமோ செஞ்சாங்க. திமுகவினர் போகும் இடங்கள் எல்லாமே இப்படி தான் இருக்குது. சிபிஐ ரைடு போய் அமைச்சர் பேசும்போது சிபிஐ ரைடு போய் விஜய பாஜக கூட்டணியில் இணைக்கிறதுக்காக திட்டமிடுறாங்க சார். சிபிஐ ரைடு என்னங்க? சிபிஐ ஒரு அந்த கரூர் சம்பவத்தை விசாரிக்குது. அப்போ அவங்க யாரை விசாரிக்கணும் அப்படின்றது முடிவு செய்ய வேண்டியது யார்? சிபிஐ தான் முடிவு செய்யணும். அவங்களுக்கு யாரை வேணாலும் கூப்பிட்றதுக்கு ரைட் இருக்குது. இதில் கூப்பிடக்கூடாது இவங்க யார் சொல்கிறதுக்கு? விஜய் கூட்டணிக்கு வர்றதுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கான சிபிஐ நெருக்கம்னு சொல்லி அவர் சொல்கிறார். இதெல்லாம் சும்மா அரசியல், வெற்று அரசியலையெல்லாம் நம்ம பேச வேண்டியதில்லை. ஒரு பிரச்சனை, அதற்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்க அப்படின்றது விசாரிக்க வேண்டியது சிபிஐனுடைய கடமை. விசாரிக்கும், அவ்வளோதான்.